இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் 17வது சட்டமன்ற பேரவையின் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான பயிற்சி நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான நடைமுறைகள் பற்றி அறிமுக உரையாற்ற மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, மாண்புமிகு அவை முன்னவர் அவர்களே, மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அரசு தலைமை கொறடா மற்றும் சட்டமன்ற கட்சி தலைவர்கள் உள்ளிட்ட மாண்புமிகு உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் அன்பு மிகுந்த வரவேற்பையும் நான் மகிழ்ச்சியுடன் முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது அமைக்கப்பட்டுள்ள 17வது சட்டமன்ற பேரவைக்கு புதிதாக 146 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். மிக முக்கியமாக எக்காலத்திலும் இல்லாத அளவிற்கு இப்பேரவையில் இளைஞர்கள் அதிகமாக இடம்பெற்றுள்ளீர்கள். எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இறைவன் அருளால் தீர்மானித்து அதை நிறைவேற்றி காட்டுகிற இடத்தில் இருக்கிற மாண்புமிகு முதல்வர் அவர்களால் மட்டும்தான் இது சாத்தியமானது. பேரவையில் நடந்து கொள்ளும் முறை, நடவடிக்கைகளில் எப்படி பங்கு கொள்வது, எதை பேசுவது, எதை பேசக்கூடாது, என்ன பேசினால் அவையிலும் பாராட்டப் பெறுவீர்கள், வெளியிலும் பாராட்டப்படுவீர்கள் என்பதையும், எதை பேசினால் மக்கள் உங்களை எந்த கோணத்திலே பார்ப்பார்கள் என்பதையும் முறையான பயிற்சியின் மூலமாக காலை 10:30 மணிக்கு தொடங்கி மாலை 5:30 மணி வரை அந்த பயிற்சி உங்களுக்கெல்லாம் அளிக்கப்பட இருக்கிறது. இதன் அவசியத்தை உணர்ந்து இந்த புத்தாக்க பயிற்சிக்கு அனுமதி அளித்துள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை நான் முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர்களே, ஒரு புது யுகம் பிறந்திருக்கிறது, ஒரு மாற்றம் பிறந்திருக்கிறது. மக்களுக்கு ஏற்றம் தருகிற ஒரு நல்லரசு அமைந்திருக்கிறது என்கிற நம்பிக்கையின் வெளிப்பாடு அன்றாடம் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே நிரம்பி வருவதை நாம் காண்கின்றோம். ஏனென்றால் செல்லும் இடமெல்லாம் அது வெல்லும் இடம்தான், நான் செல்லுகிற இடமெல்லாம் வெல்லும் இடம்தான் என்பதை தேர்தல் களத்தில் நிரூபித்து காட்டினார் நம்முடைய முதலமைச்சர். வெல்வார் வீழ்த்துவார் இல்லாத ஒரு மாபெரும் சக்தியாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் அவர் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். வியப்பால் விழிகளை உயர்த்தி இந்திய திருநாடே இவரா இவரா இப்படி என்று போற்றி பாராட்டுகிற சூழ்நிலைகள் எல்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் உருவாகி கொண்டிருக்கிறது. நான் திண்ணமாக சொல்லுவேன், இந்த மாடல் அரசு விஜய் மாடல் அரசு, இந்த மாடல் அரசு முதலமைச்சர் விஜய் மாடல் அரசு என்று நான் சொல்லுவேன். காரணம், தமிழ்நாட்டை எதிர்காலத்தில் அமைதி பூங்காவாக வைத்து கொள்ள வேண்டும் என்பதிலும் தமிழ்நாட்டு மக்கள் ஜாதி மத இன மொழிக்கு அப்பாற்பட்டு எல்லோரையும் அரவணைக்கிற கரங்கள் எங்கே என்று தேடினோமே, அந்த அன்பு கரங்கள், அரவணைக்கும் கரங்கள், கண்ணீரை துடைக்கும் கரங்கள் எங்களுடைய அருமை அண்ணா விஜயின் கரத்தில் இருக்கிறது என்று நாட்டு மக்கள் அத்தனை பேரும் குடும்பத்திலே ஒருவராக உங்களை பார்த்ததன் விளைவுதான் இந்த மாபெரும் வெற்றியின் அடையாளம் என்று நான் கருதுகின்றேன். எதிர்காலம் பத்திரமாக இருக்கிறது, உங்கள் கரத்திலே இருக்கிறது. மக்களுக்கு நம்பிக்கை பிறந்திருக்கிறது. ஏனென்றால் என்ன ஆகுமோ எப்படி நடக்குமோ என்று கதையிடை கிடந்த அந்த மக்களுக்கு ஒரு புன்னகையாலே மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிற மாபெரும் தலைவர் நீங்கள். தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றது மட்டுமல்ல, வெற்றியை சட்டமன்றத்திலே நிரூபித்து காட்டுவதன் மூலமாக நாட்டு மக்களுக்கு உணர்த்தினீர்கள். நான் பேசாமல் ஒரு அமைதி புரட்சியை செய்வேன், அந்த புரட்சி மக்களுக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் என்று நிரூபித்து காட்டினீர்கள். இன்றும் நம்முடைய மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு முறையான பயிற்சி அளிப்பதன் மூலமாக வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அவை இது. நூற்றாண்டுகளை கடந்து இந்திய துணைக்கண்டத்திற்கு பல வழிகாட்டுதல்களை தந்திருக்கிற ஒரு சபை இது. இந்த சபையின் மூலமாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களும் சட்டங்களும் இந்திய துணைக்கண்டத்தினுடைய பல சட்டசபைகளுக்கு முன்மாதிரியாக இருந்திருக்கிறது. இந்திய துணைக்கண்டம் வியந்து போற்றி பாராட்டி கொண்டிருக்கிற பல திட்டங்களை இந்த தமிழகம் தந்திருக்கிறது. அந்த வரலாற்றை விரல் நுனியிலே வைத்திருக்கிறவர் நீங்கள்.
அதிகமாக பேச மாட்டீர்கள். ஆனால் செவிமடுத்து சொல்ல வந்தவர்கள் யார் என்பதையும் செய்ய வேண்டிய பணி என்பதையும் இறைவன் அருளால் உடனே செய்து முடிக்கிற ஆற்றல் உங்களிடம் மட்டும்தான் இருக்கிறது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் இந்த 40 நாட்களிலே உணர்ந்திருப்பார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.